ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சஸ் ஹோமில் பார்க்க போகிறது ரவா இட்லி. இந்த இட்லி எடுத்து நம்ம புட்டு பார்க்கும்போதே நல்லா கேக் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா கல்லாட்டம் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி இவ்வளோ சாஃப்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கு ரெடி பண்ணுறதுக்குன்னு பெரிய அளவில் எதுவும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்காதுங்க. கேரட் இருந்தால் திருவி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாக்கா வேண்டாம். கேரட் வந்து ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி தழை கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பச்சை மிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணியாச்சு. இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணும்போது தான் நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது இந்த இஞ்சியெல்லாம் அப்படியே சுருங்கிடும். பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படாது. இதுக்கு முந்திரி பருப்பு ஒரு 7-8 எடுத்துக்கலாம். இது முழுசாக இருக்குது. இந்த மாதிரி போடாமல் இது அப்படியே 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தயிர் ரொம்ப முக்கியங்க. இது ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேங்க. இந்த ரவா இட்லியை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட் சால்ட் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரூட் சால்ட் அப்படிங்கிறது இந்த ஈனோ பவுடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரூட் சால்ட்டு. அது பிராண்ட் நேம் அப்படிங்கிறதுனால அது ஈனோ பவுடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கணுங்க. இல்லைனாக்கா ரவா இட்லி பார்க்குறதுக்கு சோப்பு கட்டி மாதிரி ஆகிடும், நல்லாவே இருக்காது. இப்போ ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. ரவா வந்து பார்த்திங்கன்னா டவரால் தான் எடுத்துக்க போகிறேன், 1 கப் அளவுக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது பருப்பு வகை நிறையா போட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சியும் இப்போவே போட்டுடலாங்க. இந்த எண்ணெயிலேயே போடும்போது இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்து சாப்பிடும்போது நமக்கு வாயில் இஞ்சி தட்டுப்படாது. சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனாக்கா இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா கூட அவங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இது எல்லாத்தையுமே நான் பொடியாக சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பருப்பு வகை எல்லாமே செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, அது விதையெல்லாம் இல்லாமல் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சி ஆனாலே போதும். அடுத்தது நம்ம ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். சேர்த்த பொருள் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நான் அடுப்பை ஃபுல்லாகவே கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் நான் வறுத்துட்ருக்கேன். இது ஸ்டார்டிங்லேருந்தே சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. அடுத்தது ரவை இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட்ஸ்லேயோ இல்லை டம்ளர்லேயோ இது அளக்கலைங்க. நம்ம நார்மல் டவரா வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரவை இதில் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம வாயில் போட்டால் நல்லா கரகரன்னு வரும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவுமே நான் சிம்மில் வச்சு தான் நான் வறுத்துட்ருக்கேன். ரவையை சேர்த்த உடனே இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. நல்லா பொறுன்னு ஆகிடும் ரவை. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருணுங்க. இந்த ரவை கொஞ்சம் கலர் மாறி வரும். எனக்கு இந்த லைட்டிங் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒயிட் அடித்த மாதிரி இருக்குது, நைட் டைமில் எடுத்ததுனால. மற்றபடி நேரில் பார்க்கும்போது அந்த ரவையோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே மாறி வந்திருக்கும். பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். நான் எடுத்திருக்க ரவையுமே சிறு ரவை தாங்க, சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு தடவை பொடி பண்ணிவிட்டு கூட ரவா இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வறுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, ரவா இட்லியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தாங்க வேலை. இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்ட்டில் கலந்து வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுறது தான். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இட்லி ஊற்றுறது தான். மற்றபடி ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஆறி வந்துடும். நல்லா ஆறட்டும். இப்போ தேவையான அளவுக்கு இதுலேயே உப்பும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரவை நல்லாவே ஆறி வந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ரவை எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது நல்லா திக்கான தயிர் தான் எடுத்திருக்கேன். இதில் 3/4லேருந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரவை எல்லாத்தையும் இழுத்துக்குச்சு. தயிர் ஊற்றின உடனே எல்லாமே இழுத்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிரும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்தளவுக்கு திக்காகி வந்திருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருந்தேன்னா அது கண்டிப்பாக பத்திருக்காது. இப்போ 1 கப் அளவுக்கு ஊற்றும்போது தான் இந்த தயிர் வந்து ரவையோட எல்லா பக்கமும் கலந்துருக்கு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். கேரட் வந்து இதில் டைரெக்டாக சேர்க்கலைங்க. நான் இட்லி ஊற்றும் போது அதில் கொஞ்சம் முன்னாடி மட்டும் அடியில் மட்டும் கேரட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கேரட் இதுலேயே கூட மிக்ஸ் பண்ணுறதுனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சுட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விட்டுறாங்க.
குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துக்காக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். பார்க்கறதுக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தான் ரவா இட்லி கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடக்கூடாது. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். குறைஞ்சி நான் ஒரு 1/2 மணி நேரமாவது நான் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நல்லாவே திக்காகி வந்திருக்கு. பரவாயில்ல, இது திக்காக இருந்தாலும் நம்ம சோடாப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சோடாப்பு பொறுத்த வரைக்குங்க நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உடனே இட்லி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் கரெக்டான அளவு மாவு கலந்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா மாவு கரைச்சி வச்சிடலாம் அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா சோடாப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால அது நல்லா இருக்காது. அங்கங்கே ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் லேட்டாக. அதனால் சோடாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கரைச்ச உடனேயே இட்லி ஊற்றிடணும். இதுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்காவது எடுத்துக்கணுங்க. நான் எடுத்திருந்த ரவையோட அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் சோடாப்பு. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு எடுத்துக்கணும். இப்போ எடுத்திருக்க சோடாப்பு கூட கொஞ்சமாக தண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட கலந்துக்கலாம். இந்த சோடாப்பு கலந்த உடனேயே மாவு கொஞ்சம் இலகி வருங்க. அப்போ கரெக்டாக போயிடும். இப்போ ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கலர இன்னுமே கொஞ்சம் மாவு இலகி வரும். அப்போ இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஊற வைக்கும் போதே முன்னாடி ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிட வேணாம் அப்படின்னு சொன்னது. இப்போ கலரை பார்த்திங்கன்னா நல்லாவே இலகி வந்திருக்கு. நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போதும் ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். தண்ணியாட்டம் ஒழுகாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் ரவா இட்லி மாவோட கரெக்டான பதம். மாவு கலந்த கையோடைய இட்லியும் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. அது ஒரு சைடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இட்லி பிளேட்டில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கீழ்ப்பக்கமாக முந்திரி வச்சுட்டு அதுக்கு மேலே கேரட் வச்சுட்டு இந்த ரவா இட்லி மாவையும் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். ரவா இட்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல்ஸில் கிடைக்கிறது தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு இல்லைங்க. இது வீட்லேயுமே ரொம்ப அழகாக செய்யலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலே போதுங்க. நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மற்றபடி ஒரு 10 நிமிஷம் ரவையை ஊற வச்சா கூட போதும். ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம இந்த ரவா இட்லி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு ஸ்பூனில் தண்ணி நினச்சிட்டு எல்லா இட்லியும் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கூட ஒட்டல, நல்லா நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட ஒட்டாது. அப்புறம் ஸ்பூனையும் தண்ணியில் நினச்சிட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இப்போ ரவா இட்லி நல்லா கேக் மாதிரி சாஃப்டாக ரெடியாகி வந்துருச்சுங்க. இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உப்புமாக்கு பதிலாக ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக ரவா இட்லி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இதுக்கு எந்த வகை சட்னி, சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எதுவுமே வச்சுக்கலங்க, சும்மா தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி நான் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே இதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் இது பிளெயினாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே தான் நான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.